காந்தாரா, பஞ்சுருளி, கூலிகா அப்படின்ற 2 அற்புதமான தெய்வங்களை பற்றின ஒரு படம் தான் இந்த திரைப்படம். ஏன்னா இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க உண்மை கதையை மையப்படுத்தி எடுத்த ஒரு திரைப்படம். கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காக அங்கங்க கற்பனையை சேர்த்துக்கிட்டாங்களே தவிர, இன்னமும் பஞ்சுருளி, கூலிகா இந்த மாதிரியான தெய்வங்கள இந்த துளு மக்கள் வழிபட்டுட்டு வராங்க, கொண்டாடிட்டும் வராங்க. இன்னமும் அந்த பூத கோலா, அந்த கோலா ஆட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடிட்டு வரப்படுது. இப்போ இந்த செகண்ட் சாப்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நான் இந்த திரைப்படத்த எடுக்கலாமா? வேணாமா? எனக்கு அது சாதகமா? பாதகமா? அப்படின்னு சொல்லி பஞ்சுருளி தெய்வத்திட்ட அருள்வாக்கு கேட்டு தான் இந்த திரைப்படத்தையே எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு திரு ரிஷப் ஷெட்டி அவர்கள். நம்ம நாட்டு கடவுளர்கள் இருக்காங்க இல்லையா? அது ஒரு சிவனா இருக்கட்டும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமரா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், ஹனுமனா இருக்கட்டும், இவங்க எல்லார பத்தியும் ஏற்கனவே பல திரைப்படங்கள் வந்துடுச்சு. ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருக்கு. ஆனா, நம்ப ஊர் குலதெய்வத்த பத்தியோ, எல்லை தெய்வங்கள பத்தியோ, காவல் தெய்வங்கள பத்தியோ, ஏன் இந்த கான்செப்ட்ட பத்தியே பெருசா வந்து யாருமே எந்த திரைப்படத்திலயும் பேசினதே கிடையாது.